நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் சென்டாக் கலந்தாய்வு ஜூலை 2வது வாரத்தில் துவங்கும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதல்வர் ரங்கசாமி, மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்துள்ளவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கான சென்டாக் கலந்தாய்வு ஜூலை 2வது வாரத்தில் துவங்கும் என்று கூறினார். பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுதுபொருட்கள் பள்ளிகளில் வழங்கும் பணி துவங்கிவிட்டதாகவும், பள்ளி சீருடைகளில் மாற்றம் செய்ய உத்தேசித்த போதிலும் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட சீருடையே இந்த ஆண்டும் வழங்கப்படும் என்று கூறிய அவர், எந்த திட்டங்களையும் முடக்கும் எண்ணம் அரசிற்கு இல்லை என்றும், பால் தட்டுப்பாட்டால் தடைபட்டிருந்த காலை சிற்றுண்டி மீண்டும் தற்போது துவங்கப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். தங்கள் ஆட்சி அமைந்த பிறகே வழங்கப்படாமல் இருந்த சென்டாக் உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும், நிலுவைத் தொகையை வழங்க நிதி ஒதுக்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த முதல்வர் ரங்கசாமி, கடந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்களை தற்போது தனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும், இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதியோர் உதவித்தொகை வங்கி பரிவர்த்தனைக்கு மாற்றப்பட்டதே காலதாமதத்திற்கும் குழப்பத்திற்கும் காரணம் என்றும், தற்போது அதுவும் சரி செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். அதிக கடனை பெற்று அதன் மூலம் திட்ட ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி காட்டுவதை விட நம்மால் முடிந்த நமக்குள் இருக்கும் வருவாயை ஈட்டி மத்திய அரசிடம் நிதி பெற்று சரியான நேரத்தில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், அரசின் இந்த புதிய முயற்சிக்கு கடந்த காலத்தில் கடன் பெற்றுக் கொள்ளுமாறு கூறிவிட்டு இறுதி நேரத்தில் கடன் பெற முடியாமல் அனுமதி மறுக்கப்பட்ட அனுபவம்தான் காரணம் என்று கூறிய அவர், எனவே திட்டங்களை மக்களுக்கு தெளிவாக தெரிவிக்கும் வகையில் திட்ட ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், திட்டக்குழு கூட்டம் முடிந்தவுடன் புதுவை சட்டப்பேரவை கூட்டம் துவங்கும் என்றும் கூறினார். மாணவர் சேர்க்கையான கலந்தாய்வு இந்த ஆண்டு 2013 ஜூலை 2ஆம் வாரத்தில் ஆரம்பிக்கப்படும். இந்த கவுன்சிலிங் ஜூலை 2ஆம் வாரத்தில் ஆரம்பிக்கப்படும். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இடஒதுக்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை என்றைக்கு நடைபெறுகிறது? முதல்ல சொல்லிருங்க. 21 இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தேன், ஏதோ செய்தித்தாள்ல 21 போட்டிருந்தாங்களே. 21 அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடங்களுக்கான கலந்தாய்வு அதான் அவரோடு பேசி அந்த இட ஒதுக்கீடு குறித்து பேசப்படும். புதுவையில் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கான சென்டாக் தரவரிசை பட்டியலை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுவையில் பொறியியல் மற்றும் உயிரியல் சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு ஆண்டுதோறும் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை குழு மூலம் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சென்டாக் மாணவர் சேர்க்கைக்காக பொறியியல் பிரிவில் 5072 விண்ணப்பங்களும், உயிரியல் பிரிவில் 3373 விண்ணப்பங்களும் பெறப்பட்டு தகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு தரவரிசை பட்டியல் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தரவரிசை பட்டியலை வெளியிட்டு கூறுகையில், சென்டாக் சேர்க்கைக்காக பொறியியல் படிப்பில் பெறப்பட்ட 5072 விண்ணப்பங்களில் 111 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு 4961 விண்ணப்பங்கள் தகுதியுள்ள விண்ணப்பங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. உயிரியல் சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களில் 53 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு 3320 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதற்கான தரவரிசை பட்டியலில் மருத்துவ படிப்பில் மாஹி மாணவி தேஜஸ் மோகன் 200 மதிப்பெண்கள் பெற்று முதல் நிலையிலும், ஏனாம் மாணவி அம்ருதா சாய் 190.333 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் நிலையிலும், சிவனேசன் 198.66 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் நிலையிலும் உள்ளனர். அதுபோன்று பொறியியல் படிப்பில் காரைக்கால் மாணவர் நிவேதான் குமார் 199 மதிப்பெண்களுடன் முதல் நிலையிலும், சிவனேசன் 199 மதிப்பெண்களுடன் இரண்டாம் நிலையிலும், ஸ்ரீதரன் 198.667 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் நிலையிலும் உள்ளனர் என்று கூறினார். மேலும் சென்டாக் தரவரிசை பட்டியலை சென்டாக் இணையதளத்திலும் தெரிந்து கொள்ளலாம் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல்காந்தியின் பிறந்தநாள் விழா மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல்காந்தியின் 43வது பிறந்தநாள் விழா இந்திய தேசிய இளைஞர்களின் எழுச்சி நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், ராகுல்காந்தி பேரவைத் தலைவர் சேகர் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை நடத்தப்பட்டது.
பூஜையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பங்கேற்று 500 பேருக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காந்தி வீதியில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும், தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. பின்னர் உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரஹ்மான் தலைமையில் முல்லா வீதியில் உள்ள மௌலானா சாஹிப் தர்காவில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. அதேபோன்று இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் வட்டார காங்கிரஸ் தலைவர் கார்த்தீஸ்வரன் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் AKD நாகராஜன், கிருஷ்ணராஜ், தியாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. மேலும் ஒஸ்பீஸ் மடத்தில் உள்ள முதியோர்களுக்கு பேரவைத் தலைவர் சேகர் தலைமையில் திருவேங்கடம், ஐயப்பன் ஆகியோர் முன்னிலையில் காலை உணவு வழங்கப்பட்டது. விழாவில் முன்னாள் முதல்வர் டி. ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி, பொதுச் செயலாளர் நீலகங்காதரன், காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சப்தகிரி சிவக்கொழுந்து, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, துணைத் தலைவர் சரவணன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதேபோன்று முதலியார்பேட்டை இளைஞர் காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கோபி என்கிற கோபாலமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று அன்னதானம் வழங்கினார். விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், செயலாளர் சாம்ராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் தங்கமணி, பேரவைத் தலைவர் சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 90 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நாளை 20ஆம் தேதி JBR ஹாலில் நடைபெறுகிறது. இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MAA சுப்பிரமணியன் கூறுகையில், கழக தலைவர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாட முடிவு செய்து மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவை அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 90 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா, பரிசளிப்பு விழா, பெற்றோர்களுக்கு விருந்தோம்பல் நிகழ்ச்சி நாளை 20ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு JBR மஹாலில் நடைபெறுகிறது என்றும், தனது தலைமையில் நடைபெறும் விழாவில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், அவைத் தலைவர் சுப்புராயன், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர்கள் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி நிர்வாகிகள், அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் கழக முன்னோடிகள் கலந்து கொள்கின்றனர் என்றும் கூறியுள்ளார். புதுவை உழவர்கரை தொகுதி பாவாணர் நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகரில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 4 வீடுகள் எரிந்து சாம்பலானது மற்றும் வீட்டில் இருந்த பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இதுபற்றி தகவல் அறிந்த திராவிட முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தனது சொந்த செலவில் 3000 ரூபாய் மதிப்பிலான அடுப்பு, பாய், உணவுப் பொருட்கள், துணி போன்ற நிவாரணப் பொருட்களையும் 2000 ரூபாய் ரொக்கமும் உடனடி நிவாரணமாக வழங்கினார். அப்போது உழவர்கரை தொகுதி திமுக இளைஞரணி அமைப்பாளர் கலிய கார்த்திகேயன், துணை அமைப்பாளர்கள் மதி, மதன் என்கிற முருகன், ராஜகுரு, வட்ட செயலாளர் எமில், நாகதேவன், தங்கவேலு, சின்னப்பன், ரமேஷ், ஈஸ்டர் ராஜ், ஹரி, ராக், ஸ்டீபன், டேவிட், ராஜா, பெஞ்சமின், வில்லியனூர் தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆனந்தன், பிரதாப், IG வீரராகுவின் துணைவியார் உள்பட திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் முதல் வழங்கப்படாமல் உள்ள பயணப்படி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும், பெண் நடத்துனர்களுக்கு அரசு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும், அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நகர பேருந்துகளை கால அட்டவணைப்படி காலை முதல் கடைசி நடைவரை இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் போக்குவரத்து கழக அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் வேலையன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கௌரவ தலைவர் பாலமோகனன், சட்ட ஆலோசகர் எட்வர்ட் குமார் மற்றும் சங்க நிர்வாகிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை கொம்பாக்கம் காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ராகுல்காந்தி பிறந்தநாள் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று மரக்கன்றுகள் நட்டு அன்னதானம் வழங்கினார். புதுவை கொம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் ராகுல்காந்தியின் பிறந்தநாள் விழா கொம்பாக்கம் செங்கழுநீர் அம்மன் கோவில் திடலில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் ஈவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களுக்கு இனிப்பும் அன்னதானமும் வழங்கினர். விழாவில் கொம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதேபோன்று மங்கலம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ராகுல்காந்தி பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று பூத்துறை கிராமத்தில் அமைந்துள்ள முதியோர் மனநல காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் காலை உணவு, வேட்டி சேலை போன்றவற்றை வழங்கினார். தொடர்ந்து ஆரியபாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகமும், பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்பு மற்றும் அன்னதானமும் வழங்கினார். அதுபோன்று மண்ணாடிப்பட்டு தொகுதி காங்கிரஸ் சார்பில் திருக்குனூர் கடைவீதியில் சிறப்பு அழைப்பாளர் கண்ணன், வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் முத்துரங்கம், தெற்கு மாவட்ட செயலர் செல்வகுமார் தலைமையில் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் திரளான தொண்டர்கள் பங்கேற்று பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் சையது, தொகுதி செயலாளர் ராஜி, பொருளாளர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை காங்கிரஸ் சார்பில் ராகுல்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் தலைமையில் ஜிப்மர் மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுவை முழுவதும் அகில இந்திய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன்படி ஜிப்மர் மருத்துவமனையில் காங்கிரஸ் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் துணைத் தலைவர் பாலாஜி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் சங்கர், வெற்றிச்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.